வார்த்தை. இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிற தேவ வார்த்தை என்னவென்றால், அவர்கள் தப்பி கரை சேர்ந்தார்கள் என்ற ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். அவர்கள் தப்பி கரை சேர்ந்தார்கள் என்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு தருகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தையை நம்ம ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அவர்கள் தப்பி கரை சேர்ந்தார்கள். அவர்கள் யார்? அவர்கள் நீங்க தான். யார் அவர்கள்? தேவனை நம்பியிருக்கிறவர்கள். யார் அவர்கள்? இயேசுவின் பிள்ளைகள். அவர்கள் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஸ்தோத்திரம். தப்பி கரை சேர்ந்தார்கள் என்றால் அவங்க எங்க இருக்காங்க? அப்போ சொல்லுங்க, பாருங்க. தப்பி கரை சேர்ந்தார்கள் அப்படின்னா அவங்க எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? கடல் தண்ணீரில் இருக்கிறார்கள். 276 பேரோட கூட ஒரு கப்பல் கடல்ல போய் கொண்டிருக்கிறது. 276 பேரோட கூட ஒரு கப்பல் கடலிலே போய் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதுல ஒரு ஆள் பவுல். அதுல ஒரு ஆள் யாரு? பல பிரச்சனைகளில இந்த கப்பல் சிக்கிக் கொள்கிறது. அந்த சிக்கலில் இருந்து இந்த கப்பல் தப்பித்து கரை சேர்கிறது. உன் வாழ்க்கை ஒரு கப்பல் பிரயாணம். உன் குடும்ப வாழ்க்கை ஒரு கப்பல் பிரயாணம். எப்படி பவுலோடு கூட 267 பேர் இருந்தார்களோ அதே போல உன் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளை. இன்றைக்கு கப்பல் பல சோதனைக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய குடும்பம், உன் குடும்ப நிலவரம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. நான் கரை சேர்வனா? என் பிள்ளைகள் கரை சேர்வார்களா? என் குடும்பம் கரை சேருமா என்று ஒரு கேள்வியோடு கூட இங்கு வந்திருக்கிற தேவ பிள்ளை கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நிச்சயமாய் நீயும் குடும்பம் கரை சேர்வீர்கள். நீ முழுகாத படிக்கு, உன் குடும்பம் முழுகி போகாத படிக்கு. அந்த கப்பலிலே பவுல் இருந்தது போல உன்னோடு கூட இயேசு இருக்கிறார். உன்னோடு கூட இயேசு இருக்கிறார். நீ உன் குடும்பம் முழுகி போகாத படிக்கு பவுல் உங்களை பத்திரமாய் கரை சேர்ப்பார். இயேசு உங்களை பத்திரமாய் கரை சேர்ப்பார். அவர்கள் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் நீங்கள் ஒரு கரையை சேரப் போகிறீர்கள். சீக்கிரத்தில் ஒரு வெளிச்சம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. சீக்கிரத்தில் ஒரு நீதியின் சூரியன் உன் வாழ்க்கையில் உதிக்கப் போகிறது. இதுவரைக்கும் இருந்த தத்தளிப்பை கர்த்தர் முற்றிலுமாய் நிறுத்தப் போகிறார். இதுவரைக்கும் இருக்கிற அந்த கொந்தளிப்பை கர்த்தர் நிறுத்தப் போகிறார். இதுவரைக்கும் இருக்கிற அந்த பிரச்சனையை கர்த்தர் நிறுத்தப் போகிறார். நிச்சயமாய் நீ கரை சேருவாய். ஆண்டவர் பேசுறாரு. கண்களை மூடுங்க. ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் கலங்குகிறார்கள்? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த கப்பல் கொஞ்சம் சேதப்பட்டுச்சு, ஆனாலும் எல்லாரும் பத்திரமாய் கரை சேர்ந்தார்கள். உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள். எல்லாரும் கண்ணை மூடுங்க. என்ன பாருங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. பல நஷ்டங்கள், பல பிரச்சனைகள், பல பயங்கள், பல சோதனைகள்
ஒரு சேதம் போல உன் வாழ்க்கையில வந்திருக்கலாம், குடும்பத்தை வந்திருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார், இனி ஒரு தீங்கு வராமல் உன்னை நான் பத்திரமாய் கரை சேர்ப்பேன். இனி நான் உன்னை பத்திரமாய் கரை சேர்ப்பேன். எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் தப்பித்து நம்மை கரை சேர்க்கிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த கப்பலிலே பவுல் இருந்தார். பவுல் தான் அவங்க பத்திரமா கரையில கொண்டு வர. ஸ்தோத்திரம். அதே போல இன்றைக்கு நம்ம கப்பலில் இயேசு இருக்கிறார். இயேசு என்ற பவுல் இருக்கிறார். அவர் நம்மை பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பார். ஸ்தோத்திரம். சரி, இப்போ இந்த கப்பலுக்கு என்ன ஆச்சு? கவனி, கப்பல் கடல்ல போயிட்டு ஒரு கப்பல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 276 பேர் இருக்கிறாங்க அந்த கப்பல்ல. அந்த கப்பல் போயிட்டு இருக்குது. என்ன ஆச்சு இந்த கப்பலுக்கு என்றால், 3 விதமான காற்று அந்த கப்பலை மோதுகிறது. எத்தனை காற்று? 3 விதமான காற்று. சொல்லுங்க. 3 விதமான காற்று அந்த கப்பலை மோதுகிறது. அம்மா உட்காரணுமா? அங்க போக கூடாது. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். எல்லாம் அப்போஸ்தலரின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் எடுக்கும்போது நான் அதுல தான் உள்ள விஷயங்கள் நான் பேச போகிறேன். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. 27ஆம் அதிகாரம் கடைசி வசனம், கடைசி லைன் மாத்திரம் படிங்க. இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப அந்த கப்பலுக்கு என்ன நடந்தது? ஸ்தோத்திரம். கப்பல் நம்முடைய வாழ்க்கை, கப்பல் நம் குடும்பம், கப்பல் ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவிக்கிற வாழ்க்கை, கப்பல் ஒவ்வொரு நாளும் உன் குடும்பத்தை நடத்துற விதம், கப்பல் ஒவ்வொரு நாளும் உன் குடும்பம் போகிற பாதை, நீயும் உன் குடும்பம் தான் கப்பல். ஸ்தோத்திரம். இந்த கப்பலுக்கு என்ன ஆச்சுன்னா 3 விதமான காற்று அந்த கப்பலை மோதுகிறது. ஸ்தோத்திரம். முதல் காற்று எதிர்காற்று என்று சொல்ல, முதலாவது எதிர்காற்று என்று சொல்லப்படுகிறது. 4ஆம் வசனத்தை படிக்கிறோம். 4ஆம் வசனத்துல முதல்ல ஒரு காற்று அந்த கப்பல் மேல மோதுதான். அந்த கப்பல் பேர், அந்த காற்று பேர் என்ன? சொல்லுங்க சொல்லுங்க. எதிர்காற்று. ஸ்தோத்திரம். எதிர்காற்று ஒண்ணு அந்த கப்பலை மோதுகிறது. ஸ்தோத்திரம். படிங்க, சீக்கிரம் படிங்க. 4ஆம் வசனம். விஷப்பூச்சி 20. நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றா இருந்தபடியினால் எதிர்காற்று. ஸ்தோத்திரம். 27ஆம் அதிகாரம் முதல்ல என்ன காற்று? அது எதிர்காற்று அந்த கப்பல் மேல மோதிச்சு. ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு காற்று கடும் காற்று என்று 14ஆம் வசனத்தில் இருக்குது. என்ன காற்றா இது? கடும் காற்று அந்த கப்பல் மேல மோதுகிறது. ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு காற்று பெரும் காற்று. 18ஆம் வசனத்துல பெரும் காற்று ஒன்று அந்த கப்பல் மேல் மோதுகிறது. ஸ்தோத்திரம். 3 விதமான காற்று அந்த கப்பல் மேல மோதுதுங்க. கப்பல் உடையுது. கப்பல் முன்னாடி போக முடியல. அந்த காற்று எப்படி போதோ அப்படியே போறதா இருக்குது. கப்பல் தத்தளிக்கிறது. கப்பல் ரொம்ப கஷ்டமா இருக்குது மூவ் ஆகிறதுக்கு. ஸ்தோத்திரம். கப்பல் உன் வாழ்க்கை, என் வாழ்க்கை, கப்பல் உன் குடும்பம், என் குடும்பம். நீங்க குடும்பத்தின் நிலவரம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று கேள்வி. ஆனாலும் உன் கப்பல் கரை சேரும். காற்று எதிர்காற்று வீசுது, முன்னாடி போக முடியல. கடும் காற்று ஒன்று வீசுது, அப்புறம் பெரும் காற்று ஒன்று வீசுது. காத்து 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 அந்த கப்பல் மேல மோதுகிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் பல காற்றுனால அடிபடுது. நம்முடைய வாழ்க்கை பலவிதமான காற்றுனால அடிபடுது, அடி வாங்குது, முன்னாடி போக முடியல. ஸ்தோத்திரம். அந்த காற்று என்றால் அர்த்தம் என்ன? சொல்ல கவனிங்க. காற்று என்றால் பல அர்த்தங்களை காட்டுகிறது. இன்னைக்கு உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற காற்று என்ன? எந்த காற்று உன் வீட்டு மேல மோதுது? எந்த காற்று உன் குடும்பத்து மேல மோதுது? எந்த காற்று உன்னுடைய வாழ்க்கை மேல மோதுகிறது? எந்த காற்று? 3 அர்த்தங்களை காட்டுகிறது. ஸ்தோத்திரம். முதலாவது காற்று என்பது
மனிதனுடைய வார்த்தை. சொல்லுங்க. காற்று என்றால் அர்த்தம் என்ன? சொல்லுங்க. மனிதனுடைய வார்த்தை. இன்னைக்கு குடும்பத்துக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா, வீட்டுக்கு விரோதமா எத்தனை மனுஷன் எத்தனை வார்த்தை பேசுறான். அந்த வார்த்தையெல்லாம் ஒரு காத்த போல நம்ம குடும்பத்துக்கு மேல அடிக்குது. அப்படியே அவங்க எப்படி நல்லா இருக்காங்க பாத்துறேன், அவங்க குடும்பம் அவங்க பிள்ளைங்க எப்படி நல்லா இருப்பாங்க பாத்துறேன், நாசமா போயிடும் அந்த குடும்பம், அவங்க பிள்ளைங்க மேல வரமாட்டாங்க, அவங்க தொழில் நல்லாவே இருக்காது, அவங்க வீடு தரித்திரமாகும் என்று மனுஷனுடைய வார்த்தை இன்னைக்கு உன் குடும்பத்தை நோக்கி வருது. அதான் காத்து அடிக்குது வந்து. அப்படியே மனுஷனுடைய வார்த்தை காற்றை போல நம்மை தாக்குகிறது. ஏதாவது எழுப்பி குடும்பத்துக்கு ஏதாவது செய்யலாம் பார்த்தா அவங்க சொன்ன வார்த்தை தான் ஞாபகம் வருது. அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே என்று நமக்குள்ளே ஒரு சோர்வு உண்டாகிறது. காரணம் என்ன? காற்று. மனிதன் வார்த்தை என்ற காற்று இன்றைக்கு உன் வாழ்க்கையில வீசிக் கொண்டிருக்கிறது. பயப்படாத. எந்த வார்த்தையும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. எந்த காற்றும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க வார்த்தை பழிச்சிருமா? அவங்க முன்னாடி நான் வெட்கப்பட்டுருவேனா? என் குடும்பத்தை பத்தி அப்படி சொல்றாங்களே, என் பிள்ளையை பத்தி இப்படி சொல்றாங்களே, என் வீட்டை பத்தி இப்படி சொல்றாங்களே என்று பயப்படாத. கர்த்தர் இயேசு அந்த வார்த்தை என்ற காற்றிலிருந்து உன் கப்பலை பாதுகாப்பார். இரண்டாவது ஸ்தோத்திரம். இரண்டாவது காற்று என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? வஞ்சனையான மனுஷர்கள். ஸ்தோத்திரம். இதெல்லாம் வசனம் இருக்குது, வீட்டை படிக்க. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வார்த்தை என்ற காற்று. யோபு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோபு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஸ்தோத்திரம். வஞ்சனையான மனுஷர்கள், காத்து. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் நம்ம நல்லவன் நினைக்கிறோம், ஆனா பக்காத்தவனாக. நம்ம யாரை நல்லவன் நினைக்கிறோமோ பக்கா மோசக்காரனா இருக்கிறோம். நம்ம யாரை நல்லவன் நினைக்கிறோமோ அவங்க தான் நமக்கு விரோதியாய் மாறுகிறார்கள். வஞ்சனையான மனுஷர்கள் என்ற காற்று உனக்கு விரோதமாய் வீசுகிறது. ஸ்தோத்திரம். கெட்ட மனுஷர்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட யோசனைகள் எப்பவுமே நம்ம மேல வரக்கூடாது, எப்பவுமே நம்ம கீழே போகணும், எப்பவுமே நம்ம கெட்டு போகணும் என்ற மனுஷரின் எண்ணம் காற்று போல நம்ம மேல வருது. அப்படியே கெட்ட மனுஷர்கள், வஞ்சனையான மனுஷர்கள் ஒரு காத்த போல உன் குடும்பத்து மேல அடிக்கிறாங்க. அப்படியே ஸ்தோத்திரம். கலங்காதே. எதிர்காற்றாய் இருந்தாலும், கடும் காற்றாய் இருந்தாலும், பெரும் காற்றாய் இருந்தாலும் இயேசு நம்மோடு இருக்கிறார். எந்த மனிதனும் உன் கப்பலை முழுகடிக்க முடியாது. எந்த மனிதனும் உன் குடும்பத்தை அழிக்க முடியாது. எந்த மனிதனும் சென்ற வஞ்சனையும் ஏமாற்றுதலும் கெட்ட யோசனையும் உன் குடும்பத்தை தாக்காது. இயேசு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லு. ஹalleluya. ஸ்தோத்திரம். மூன்றாவது காற்று என்பது என்ன தெரியுமா? மூன்றாவது இந்த காற்று என்பது அர்த்தம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். மூன்றாவது நம்முடைய அக்கிரமம். சொல்லுங்க. சொல்லுங்க. நம்ம செய்யற தப்பே காத்து போல நம்ம மேல வீசும். நீ செய்யற தப்பு, நீ செய்யற துரோகம், நீ செய்யற பாவம், நீ செய்யற மற்றவங்க செய்யற கெட்ட காரியங்கள் உன் குடும்பத்துக்கு பெரிய காத்து போல வீசும். ஜாக்கிரதை. எங்க படிக்கிறோம்? இத எஸ்ஐ 64:6 படிக்கிறோம். எழுதி வீட்டுல படிங்க. நம்முடைய அக்கிரமங்களே, மனிதனுடைய அக்கிரமமே காற்றை போல வீசுகிறது. ஸ்தோத்திரம். எதற்காக எனக்கு இந்த சூழ்நிலை, எதற்காக என் நிலவரம், எதற்காக என் குடும்பம் இப்படி என்பதை கொஞ்ச நேரம் யோசிச்சு கண்டுபிடிங்க. ஒருவேளை உங்களுடைய தவறாண்டா இயேசுப்பா மன்னியுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாய் என்றால் உன் கப்பலை பத்திரமாய் கரை சேர்ப்பார் அவர். ஹalleluya. ஸ்தோத்திரம். இப்படியாய் காற்று வந்து அந்த கப்பல் மேல அடிக்குது. ஸ்தோத்திரம். காற்று வந்து அந்த கப்பல் மேல அடிக்குது, வீசுது. அப்படியே கப்பல் முன்னாடி போகல, பயங்கர கஷ்டப்படுறாங்க.
கப்பல் உடையுது. ஐயோ நாம படிப்போம் நம்பிக்கையே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. கப்பல் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? நாம பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு அந்த கப்பல் பிரச்சனையில போகுது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட நம்ம குடும்பத்தை குறித்தும் நம்முடைய சூழ்நிலை குறித்தும் இந்த பிரச்சனை வெளியே வரும் நம்பிக்கை இல்லைங்க. இந்த கஷ்டத்துல வெளியே வருவனா நம்பிக்கையே இல்லைங்க. என் குடும்ப நிலவரம் மாறுமா என்ற நம்பிக்கையே இல்லைங்க. நான் மறுபடியும் முன்னேறுவேனா என்ற நம்பிக்கையே இல்லைங்க. என்ன நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. உங்க கப்பல்ல இயேசு இருக்கிறார். ஹalleluya. இந்த கப்பலிலே பவுல் இருக்கிறார். அத மறந்துட்டு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். என் கப்பலை யார் காப்பாற்ற போறா? என் பிள்ளைகளை யார் காப்பாற்ற போறா? என் குடும்பத்தை யார் காப்பாற்ற போறா? நம்பிக்கை இல்லையே. என் பிள்ளைங்க மேல வருமா? என் குடும்பம் மேல வருமா? என் கஷ்டத்துல நான் வெளியே வருவனா? என் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்குமா? என் கடன் பிரச்சனை நான் வெளியே வருவனா? நம்பிக்கையே இல்லையே அப்படின்னு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது என்ன தெரியுமா? அறியாமை. என் கப்பலிலே ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்திருக்கிறோம். அவர்தான் இயேசு. கையை தட்டு. அவர்தான் இயேசு. உன் கப்பலிலே ஒருவர் இருக்கிறார். உன் கூட ஒருவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்படி அந்த கப்பல் இவ்வளோ சிக்கலில மாட்டிச்சுங்க. ஸ்தோத்திரம். கவனிங்க. இந்த கப்பல் காற்று சிக்கலில மாட்டி தவிக்குது அப்படியே. ஸ்தோத்திரம். இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன். கவனிங்க. இந்த கப்பல் ஏன் இந்த காற்றுல சிக்கி கொண்டது? இந்த கப்பல் எதுக்காக இந்த பெரிய காற்றுல மாட்டிச்சு? எதுக்கு? அது கூட அர்த்தம் பைபிள் இருக்கு. ஏன் என்றால் சொன்ன பேச்ச கேட்கல, அதனாலதான் மாட்டிச்சு. ஏன் இந்த கப்பல் எதிர்காற்றிலும் கடும் காற்றிலும் கொடும் காற்றிலும் இந்த காற்றில் இந்த கப்பல் ஏன் மாட்டிச்சு என்றா, முன்னாடியே பவுல் ஒரு வார்த்தை சொன்னாரு. அந்த பேச்சை இந்த கப்பல் இருக்கிறவங்க கேட்கல. அதனாலதான் இந்த கப்பல் இந்த காத்துல சிக்கிச்சு. இன்னைக்கு ஏன் இந்த பிரச்சனை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஏன் இந்த கஷ்டம்? இன்னைக்கு ஏன் இந்த கடன் பிரச்சனை? இன்னைக்கு ஏன் இந்த சிக்கல்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கேயும் நம்ம பேச்சு கேட்காதனாலதாங்க. எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்கிறது. எங்கேயோ ஒரு நல்ல ஆலோசனை கேட்காம போனதுனாலதான். எங்கேயோ யாருடைய பேச்சு நம்ம கேட்காதனாலதான். எங்கேயோ பைபிளின் வார்த்தை நம்ம கேட்காதனாலதான் இன்னைக்கு உன் கப்பல் காற்றிலே பெரும் காற்றிலே சிக்கி தவிக்கிறது. பைபிள் படிக்கும்போது பாருங்க, 10ஆம் வசனத்துல பவுல் எச்சரிக்கிறாங்க. அவங்கள 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வீட்டுல படிக்கிறோம். பவுல் எச்சரிக்கிறார், வார்ன் பண்றாரு. போவனா, அவசரப்பட்டு நான் போவேனா, அங்கே இருக்கலாம், போவேனா அப்படின்னு சொல்றாரு பவுல். அவருடைய பேச்சை கேட்காம அவர்கள் போனதுனால இன்னைக்கு கப்பல் காற்றில் சிக்கி கொண்டது. பைபிள் வசனம், ஊழியக்காரரு இல்ல யாரோ ஒருத்தர் மூலமா ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த வார்த்தை அன்னைக்கு நீங்க கேட்கறதுனாலதான் இன்னைக்கு காத்துல கப்பல் தவித்து கொண்டிருக்கிறது. ஒரே வசனம் படிங்களேன். எந்த வசனம் தெரியுமா? 11ஆம் வசனம் படிங்களேன். 27ஆம் அதிகாரம். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையையும் அதிகமாய் நம்பினான். இந்த வசனத்தை அர்த்தம் என்ன? பவுல் சொல்றது கேட்கல. பவுல் பேச்ச காட்டிலும் வேற ஒரு மனுஷன் பேச்சை இவன் நம்பினான். பவுல் யாரு? இயேசு. பவுல் யாரு? ஊழியக்கார். பவுல் யாரு? பைபிள். ஊழியக்கார் பேச்ச கேட்கல, பைபிள் பேச்ச கேட்கல, கடவுளுடைய பேச்ச கேட்கல. எங்கேயோ இடத்துல யாருடைய பேச்சை கேட்காதனாலதான் நம்முடைய கப்பல் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆனாலும் இயேசு நம்மோடு இருக்கிறார். கடவுள் கைவிட மாட்டாருங்க. ஆமென். கடவுள் கைவிட மாட்டார். என் பேச்சை கேட்கலையா, போய் என்ன ஊந்து சாவு அப்படின்னு கடவுள் சொல்லவே மாட்டார். என் பேச்சை கேட்கலையா, எங்கன்னா போய் ஊந்து சாவு அப்படின்னு சொல்ல மாட்டார் கடவுள். அன்பின் தேவன், எங்களுடைய தகப்பன், என் அப்பா, என் இயேசு, என் கடவுள் எனக்காக உயிரையும் ரத்தத்தையும் கொடுத்தாரே, என்னை கைவிட்டுவாரா? கையை தட்டு, கரையில் தட்டு. அவர் உனக்காக ரத்தம் சிந்தினார், உனக்காக
கப்பலை கவனிங்க, சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற காற்றினாலும் கொந்தளிப்பினாலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற இந்த கப்பலை பவுல் கரை சேர்க்கிறார். எப்படி? அது மாதிரி சொல்லி நான் முடிச்சிடுறேன். எப்படி கரை சேர்க்கிறார் என்றால் கவனிங்க, பவுல் சொன்ன 5 வார்த்தையின் மூலமாய் இந்த கப்பல் கரை சேர்ந்தது. பவுல் சொன்ன 5 வார்த்தைகள் மூலமாய் இந்த கப்பல் கரை சேர்ந்தது. என்ன அந்த வார்த்தை? அதான் சொல்ல போறேன். ஆமென். நிச்சயமாய் நீ கரை சேருவாய். அந்த நம்பிக்கையோடு இருந்து போக. எந்த காற்றாளர்களோ அந்த காற்றுக்கு ஒதுக்கிடமான இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அந்த காற்றை அடக்குகிற இயேசு நம்மோடு இருக்கிறார். கலங்காதீங்க, கரை சேருவீர்கள். இப்போ சிக்கி தவித்துக் கொண்டு இனிமே என் வாழ்க்கை அவ்வளவுதான், நான் தப்பிக்க முடியாது, தப்பிப்போம் என்ற நம்பிக்கையும் போயிடுச்சு என்று கலங்கி கொண்டிருக்கிறாங்க பாரு அந்த கப்பல்ல ஜனங்க. அவங்களுக்கு பவுல் ஒரு 5 வார்த்தையை சொல்றாரு. ஒரு 5 வார்த்தையை சொல்றாரு. அந்த வார்த்தை சொல்லி முடிச்ச உடனே கப்பல் கரைக்கு வருகிறது. ஆமென். இன்றைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளை, வாழ்க்கை முன்னேற்றம் இல்லை, என்ன செய்யறது, ஏது செய்யறது, எனக்கு ஒரு மாற்றம் இல்லையே என்று கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு பவுல் உனக்கு ஒரு 5 வார்த்தை சொல்லுகிறார். நிச்சயம் நீ கரைக்கு வருவாய். அந்த வார்த்தைகள் உன்னையும் கரை சேர்க்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல் வார்த்தை என்ன? பவுல் சொன்ன முதல் வார்த்தை என்ன? 27ஆம் அதிகாரத்துல முதல் வார்த்தை என்னவென்றால், ஸ்தோத்திரம், ஆகிலும் நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். ஸ்தோத்திரம். எந்த வசனம்? 22ஆம் வசனம். ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். தைரியம். ஆகிலும் திடமனதாய் இருந்து தைரியமாயிருங்கள். முதல் வார்த்தை. நம்பிக்கை போச்சு, அவ்வளவுதான், இன்னும் கரை சேர்வோன்ற நம்பிக்கை போயிடுச்சு என்று கலங்கி இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து பவுல் ஒரு வார்த்தை சொல்றார். கலக்கத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளை, என்ன வாழ்க்கை, எனக்கு என்ன பதில், எனக்கு என்ன மாற்றம் என்று ஒரு கேள்வியோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆகிலும் திடமனதாய் இருந்து தைரியமாயிரு. திடன் கொண்டு தைரியமாயிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். கலங்காத, பயந்துராத, காத்த பார்த்து பயந்துராத, மனுஷனை பார்த்து பயந்துராத, மனுஷன் பேசுற பேச்சை பார்த்து பயந்துராத, தைரியமாயிரு. ஆகிலும் தைரியமாயிரு, ஆகிலும் திடன் கொள். ஆகிலும் என்ற ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். ஆமென். ஆகிலும் என்றால் என்ன? ஆனாலும். ஆனாலும். ஸ்தோத்திரம். பல பிரச்சனைகள் வந்தது, ஆனாலும் பல தோல்விகள் வந்தது, ஆனாலும் பல கஷ்டங்கள்ல நான் இருக்கிறேன், ஆனாலும் பல தோல்விகள்ல நான் போய் கொண்டிருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு வழியே இல்லை என்று தவிக்கிறேன், ஆனாலும் பல பாதையிலே கஷ்டத்தில் இருந்தாலும் திடன் கொண்டு தைரியமாயிரு என்று பவுல் இன்றைக்கு முதல் வார்த்தை சொல்லுகிறார். ஆமென். திடன் கொண்டு தைரியமாயிரு. பயப்படாத. முதலாவது தைரியத்தை கொண்டு வாங்க. ஸ்தோத்திரம். திடன் கொண்டு தைரியமாயிரு. கர்த்தர் உன்னை கரை சேர்ப்பார். நிச்சயமாய் நீ கரைக்கு வருவாய். நிச்சயமாய் உன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவாய். நிச்சயமாய் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிற இந்த கடலில் இருந்து, இந்த தண்ணீரில் இருந்து, இந்த அலைகளிலிருந்து நிச்சயமாய் வெளியே வருவாய். ஆமென். முதலாவது திடன் கொண்டு தைரியமாயிரு என்று சொன்னார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு பயம்தான், பயம்தான் நமக்கு தைரியத்தை எடுத்து போகுது. பயம்தான் நம்ம முன்னேற்றத்தை கெடுக்குது. பயம்தான் நம்மை கலங்க செய்கிறது. பயம்தான் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாமல் செய்கிறது. ஸ்தோத்திரம். உன்னை பயப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த பயம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால உன்னை விட்டு அந்த வீட்டை விட்டு ஓடி போகட்டும். பயம், பயம், என்ன ஆகுமோ, என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, என்ன என்ன என்று பயம். காலை ஏந்தவங்க பயம், பிள்ளைங்களை பார்த்தா பயம், வீட்டின் பிரச்சனையை பார்த்தா பயம், அவன் கடங்காரங்களை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம், பயம், பயம். சூழ்நிலைகள் அப்படியே இருக்கிறது என்று இருக்கிறாயா?
காரியங்களை செய்வார். கையை தட்டு. நேரம் வரும், கர்த்தருடைய காரியம் உன் வாழ்க்கையில நடக்கும். ஹalleluya. இரண்டாவது வார்த்தை பவுல் சொன்ன இரண்டாவது வார்த்தை என்னமா? ஸ்தோத்திரம். இரண்டாவது வார்த்தை சொல்றார் பவுல். முதல் வார்த்தை என்ன சொன்னாரு? ஆனாலும் திடன் கொண்டு தைரியமாயிரு. முதல் வார்த்தை சொன்னார் பவுல். ஸ்தோத்திரம். அலைகளிலும் காற்றுகளிலும் அலைந்து தவிக்கிற அந்த கப்பலில் இருக்கிற ஜனங்களை பார்த்து பவுல் பேசுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், இன்றைக்கு இயேசு பேசுறாரு. உன் கப்பல் கரை சேரும், உன் குடும்பம் கரை சேரும், உன் குடும்பம் மேன்மை அடையும். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு வழி உண்டாகுங்க. இவங்க எப்படி கரை சேர்ந்தாங்க தெரியுமா? கவனிங்க. இங்க அந்த கடல்ல தத்தளித்து கடல் உடைஞ்சி கப்பல் உடைஞ்சி தத்தளிக்கிறாங்க. இவங்க எப்படி கரை சேர்றாங்க? முதலாவது நீச்சல் தெரிஞ்சவனா கடலை வரான். ரெண்டாவது அந்த கப்பலோட பலகை இருந்த உடைஞ்சு போன பலகை, அந்த பலகை மேல ஏறி கரைக்கு வரான். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க தெரியுமா? கப்பலுடைய துண்டு பீஸ் துண்டு, அந்த துண்டெல்லாம் பிடிச்சி கரையலாம். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் கவனிங்க. ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்குவார். நீச்சல் தெரிஞ்சவனுக்கு நீச்சல் மூலமா தப்பிக்க செய்வார். நீச்சல் தெரியாதவனுக்கு ஒரு பலகையை அனுப்புவார், ஒரு 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 மரத்தை அனுப்புவார். அதன் மூலமாய் அவன் கரை சேருவான். ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு ஒரு வழியை திறப்பார். கரங்களை மேல உயர்த்து, கண்ணமுடைய கையில உனக்கு ஒரு வழியை திறப்பார். உன்னை நீச்சல் மூலமா வெளியே கொண்டு வருவார். இல்லை என்றால் ஒரு மரத்தை அனுப்புவார், இல்லை என்றால் ஒரு பலகையை அனுப்புவார். தவிக்காத ஏதோ ஒரு வழியை கர்த்தர் உனக்கு திறப்பார். ஏதோ ஒரு ஆச்சரியம் நடக்கும். கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் கர்த்தர் உன்னை கரை சேர்ப்பது நிச்சயம். ஹalleluya. நிச்சயமாய் வழி காட்டுவாருங்க, கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம். மற்றவர்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறார்கள். ஆமென். ஐயோ, எப்படி நீங்க இந்த பிரச்சனை வெளியே வந்தீங்க, எப்படி உங்க குடும்பம் சால்வாச்சு, எப்படி இந்த காரியத்துக்கு வெளியே வந்தீங்க என்று எல்லாரும் ஆச்சரியப்பட விதமாய் கர்த்தர் ஏதோ ஒரு வழி உங்களுக்கு திறக்க போகிறார். முதல் காரியம், ஆனாலும் திடம் கொண்டு தைரியமாயிரு என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது வார்த்தை தெரியுமா? பவுல் சொன்ன இரண்டாவது வார்த்தை, பவுலே உன் கூட இருக்கிற ஜனங்களை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது வார்த்தை என்ன? எந்த வசனம்? 24ஆம் வசனம். கடவுள் அவர்கிட்ட சொன்னதாய் சொல்றாரு, உன் கூட இருக்கிற ஜனங்களையும் நான் என்ன செய்வேன்? நானு காப்பாற்றுவேன் என்று கடவுள் சொன்னதாக பவுல் சொல்லுகிறார். உன்னோடு கூட இருப்பவர்களை நான் காப்பாற்றுவேன். உன் நிமித்தம் உன்னோடு இருக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? காப்பாற்றுவேன், விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். இது என்ன அர்த்தம்? இன்னைக்கு உன் கூட இருக்கிற உன்னையும் காப்பாற்றுவாரு, உன் கூட இருக்கிற உன் பிள்ளைகளையும் உன் கணவன் மனைவியும் உன்னோடு இருக்கிறவனை கர்த்தர் காப்பாற்றுவார். ஆமென். நாம் ஜெபிக்கிறோம், கடவுள் என்ன பேர் சொல்றாரு? உன்னையும் காப்பாற்ற, உன் கூட இருக்கிறவனை நான் காப்பாற்றுவேன். யாருக்கு எந்த நஷ்டம் வராது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவலைப்படாதீங்க. கடவுளை நீ சொல்ற, நான் உன்னையும் கரை சேர்ப்பேன், உன் பிள்ளைகளையும் கரை சேர்ப்பேன். உன்னோடு இருக்கிறவனை நான் கரை சேர்ப்பேன். கலங்காதீங்க. அநேகருக்கு பிள்ளைகள் தான் கவலை, குடும்பத்தில் பிள்ளைகளை குறித்து கவலை, வீட்டில் பிள்ளைகளை குறித்து கவலை, ஒரு சட்டன் டைம் வந்தவங்க பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம். இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார், உன்னோடு இருக்கிறவர்களை நான் கரை சேர்ப்பேன், ஒருவரை நான் கைவிட மாட்டேன். ஆமென். ஸ்தோத்திரம். பவுல் கூட இருந்த அந்த 276 பேரையும் கர்த்தர் பத்திரமா கரை சேர்த்தாருங்க. யார் மூஞ்ச பார்த்து? பவுல் மூஞ்ச பார்த்து. பவுல் மூஞ்ச பார்த்து அவன் கூட இருக்கிறவங்க எல்லாம் கரை சேர்க்கிறார் கடவுள். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் உன் கண்ணீரின் நிமித்தம், உன் ஜெபத்தின் நிமித்தம், உன்னுடைய விசுவாசத்தின் நிமித்தம் உன் குடும்பத்தை முழுவதையும் கரை சேர்ப்பார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். நிச்சயமாய் ஒரு நீதிமான் இருந்தால் போதும், முழு பட்டணத்தை பாதுகாப்பேன் என்று சொன்னாரே. உன் ஒரு ஆள் மூலமாய், உன் ஒரு ஆள் ஜெபத்தின் மூலமாய், உன்னுடைய ஒரு ஆள் கண்ணீரின் மூலமாய், உன்னுடைய ஒரு ஆளுடைய விசுவாசத்தின் மூலமாய் உன்னுடைய முழு குடும்பத்தை கர்த்தர் கரை சேர்க்க போகிறார். கையை தட்டுங்க, நம்பிக்கையோட கையை தட்டுங்க. கவலைப்படாதீங்க. ஒரு ஆள் கூட மிஸ் ஆக மாட்டாங்க. உன் குடும்பத்தில் ஒரு ஆளை கூட கைவிட மாட்டார்.
கூட யார் இருக்கிறாங்களோ எல்லாரையும் நான் கரை சேர்ப்பேன். ஆமென். ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன் என் தேவன். ஸ்தோத்திரம். மூன்றாவது வார்த்தை தெரியுமா? போல் சொல்ற மூணாவது வார்த்தை தெரியுமா? கடவுள் எனக்கு சொன்னபடியே நடக்கும் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். 25ஆம் வசனத்தில் சொல்றாரு பவுல். என்ன சொல்றாரு? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் கடவுள் எனக்கு சொன்னபடியே நடக்கும் அப்படின்னு சொன்னார். நொந்து நூலா இருக்கிறான். 276 பேர் எப்படி இருக்கிறான்? வாழ்வா சாவான் இருக்கிறான். ஸ்தோத்திரம். இந்த போட்டோட கப்பலுடைய ஆக்சிடென்ட் டைட்டானிக் பார்த்தா உங்களுக்கு புரியும். டைட்டானிக் படம் பார்த்துருக்கீங்களா? ஸ்தோத்திரம். இந்த கப்பல்ல தண்ணி வந்து ஒருத்தர் தவிச்சு சாவத்தை அப்படியே காட்டுவான். நெஞ்சு வெடிச்சு நம்மளே தண்ணி வச்சு முன்னு மாரி பாக்குறது. அப்படியே தண்ணி கொஞ்சமா உள்ள வந்து அவன் இப்படி ஓடு அப்படி ஓடு. கடைசியில பார்த்தா எல்லாம் ஐஸ் தண்ணியில ஐஸ் கட்டி ஐஸ் எடுத்து போய் மிதக்கிறாங்க. அப்படியே டைட்டானிக் பார்த்துருக்கீங்க? அப்படி இருந்தாலும் எங்கள் இயேசுவை பாதுகாப்பார். அல்லேலூயா. தேவன் பாதுகாப்பு இருக்கிறார். ஸ்தோத்திரம். மூன்றாவது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும், நடக்கும் என்று சொன்னார். அந்த வசனம் படிங்க 25ஆம் வசனம். தேவன் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமா நடக்கும். இந்த 5 வார்த்தையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 5 வார்த்தையும் உனக்கு என்று சொல்லுங்க. அன்னைக்கு கப்பல் இருக்கிறவனுக்கு பவுல் சொன்ன 5 வார்த்தை, இன்றைக்கு இயேசு எனக்கு கொடுத்த 5 வார்த்தை. இந்த 5 வார்த்தையும் உங்களை வெளியே கொண்டு வர போகுது. ஆமென். இந்த 5 வார்த்தையும் உன்னை கரை சேர்க்க போகிறது. இந்த 5 வார்த்தையும் கொந்தளிப்பிலிருந்து, காற்றிலிருந்து, அழிவிலிருந்து, செங்கடலிலிருந்து உன்னை தப்பிக்க செய்ய போகிறது. மூன்றாவது வார்த்தை என்ன? கர்த்தர் சொன்னபடியே நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் எனக்கு சொன்னபடியே நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. கர்த்தர் எனக்கு சொன்னபடியே நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு சொன்னபடியே நடக்கும். கடவுள் எனக்கு என்ன சொன்னாரு அப்படி நடக்கும். ஆமென். என்ன சொன்னாரு? நீ கரை சேருவாய் என்று சொன்னாரு. இன்னைக்கு சர்ச்சுக்கு போன நீ கரை சேருவாய் என்று கடவுள் வார்த்தை சொன்னாரு. அது அப்படியே நடக்கும். எனக்கு கடவுள் எனக்கு சொன்னபடியே நடக்கும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ராமன் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்குங்க. ஒருவேளை இன்னைக்கு இல்ல 6 மாசத்துக்கு முன்னாடி, ஒருவேளை இன்னைக்கு இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஒருவேளை இன்னைக்கு இல்ல போன வருஷத்துக்கு, ஒருவேளை இன்னைக்கு இல்ல போன 3 மாசத்துக்கு முன்னாடி கடவுள் எனக்கு ஒரு வசனம் சொன்னாரு, வார்த்தை சொன்னாரு, இன்னும் அது மனசுலே இருக்குது, ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இன்னும் மனசுலே இருக்குது என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? அதை நடக்க போகுது என்று தான் அர்த்தம். அப்படி ஆண்டவர் செய்ய போகிறார் என்று அர்த்தம். ஆமென். கர்த்தர் எனக்கு சொன்னபடியே நடக்கும் என்று சொன்ன உடனே அவங்க எல்லாருக்கும் தைரியம் வந்துச்சு. ஹalleluya. செத்து போனவங்க தைரியம் வந்து அப்படியே அவங்களே உங்ககிட்ட சொன்னபடியே கதை நடக்குமா? அப்படியாப்பா, சரிப்பா, இப்பதான்ப்பா எனக்கு தைரியம் வருது, இப்பதான்ப்பா எனக்கு தைரியம் வருது. நான் செத்துருவேன் நினைச்சப்பா, என்ன தப்பிக்க யாரும் இல்லை நினைச்சப்பா. அவளே நீ சொன்ன வார்த்தை தான்ப்பா எனக்கு தைரியம் வருது. நான் சொல்ல கடையில அந்த ஜனங்களுக்கு பவுல் வார்த்தையை தைரியம் கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு இயேசுவின் வார்த்தை கிடைக்கிறது. பவுல் வார்த்தையை அவனை காப்பாற்றினார். எனக்கு இயேசுவின் வார்த்தை கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு பவுலின் வார்த்தையை 276 பேரை காப்பாத்துனா இயேசுவின் வார்த்தை என்னை காப்பாத்தாதா? பைபிள் வார்த்தை என்னை காப்பாத்தாதா? காப்பாற்றும். ஹalleluya. ஸ்தோத்திரம். 4வது வார்த்தை பவுல் சொன்ன 4வது வார்த்தை தெரியுமா? ஸ்தோத்திரம். 4வது வார்த்தை பவுல் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லித்தானே அவங்களை தைரியப்படுத்துறாரு. எல்லாரும் பயந்து நடுங்கி போயிட்டாங்க. அவ்வளவுதான், அவங்க உயிரோடு பழைக்க போறது இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நம்பிக்கைய போச்சு. இந்த கப்பல் நான் இறங்கி நான் சாக போகிறேன் என்று சொல்லி எல்லாரும் கலங்கி இருந்தார்கள். அவங்களோட வார்த்தை தான் அவங்க உயிர் உண்டாகும். ஸ்தோத்திரம். கலங்காதீங்க, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பைபிள் வார்த்தை, தேவ வார்த்தை நிச்சயமா உங்களை தப்பிக்க வைக்கும். பவுல் சொன்ன 4வது வார்த்தை என்ன தெரியுமா? கவனிங்க.
4வது வார்த்தை தெரியுமா? ஸ்தோத்திரம். உன் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது. ஹல்லேலூயா. 34ஆம் வசனத்தை படிக்கிறோம். என்ன சொல்றார் பவுலங்க? தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றார். உன் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது. ஸ்தோத்திரம். என்ன வார்த்தைங்க இது? உழைப்பான நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு பவுல் சொல்ற வார்த்தையை பாருங்க, எவ்வளவு தைரியம் இருக்கு. அப்படியே உன் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது, ஒரு முடி கூட கீழே விழாது. நீ என்ன நினைக்கிற? அவ்வளவுதான் செத்துருவேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் என் குடும்பம், அவ்வளவுதான் என் வீடு, இனிமேல் தப்பிக்க வழி இல்லை, அவ்வளவுதான், நம்பிக்கையே இல்லை, யாரும் எனக்கு இல்லை, அவ்வளவுதான் என்று நாம நினைக்கிறோம். ஆனா கடவுள் என்ன சொல்றாருமா? ஒரு மயிரும் கீழே விழாது. போ, நீ நினைக்கிறபடி இல்ல, ஒரு முடியும் கீழே விடாதபடிக்கு பாதுகாக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அந்த கப்பல் இருக்கிற எல்லாரையும் உயிரோடு வெளியே கொண்டு வந்துச்சுங்க. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினைக்கிறபடி இல்ல, இன்னும் என்ன நஷ்டம் நடக்க போதோ, இன்னும் என்ன நடக்க போதோ, என்ன ஆக போதோ, பயமா இருக்குதுலே, நான் எப்படி செய்ய போறேன், என்ன ஆக போதோ, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, வீட்டை குறித்து கவலை, கவலை, கலக்கம், கலக்கம், பயம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் 4வது வார்த்தை, உன் தலையிலிருந்து ஒரு மயிரும் கீழே விடாது. நான் உன்னை பாதுகாத்து கரை சேர்க்கும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தும் தேவன், நான் உன்னை பாதுகாத்து நிறுத்தும் தேவன். ஸ்தோத்திரம். பாருங்க என்ன சொல்றாருங்க? நான் உன் உயிரை பாதுகாக்கும் தேவன் சொன்னாருங்க. என்ன சொல்றீங்க? நான் உன்னுடைய உயிரை காப்பா, உன் உயிர் உன்னை விட்டு போவாது அப்படின்னு சொன்னாரு. உன் கை வில்லும் உன்னை விட்டு போவாது, உன் கால் உன்னை விட்டு போவாது சொன்னாரு. என்ன சொன்னாருங்க? தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இதுக்கே கேர் பண்ற நம்ம தேவன். நம்ம தான் கேர் பண்ணாலும் தான் எனக்கு சொல்லி ஆயிடுச்சு. நான் கேர் பண்ணாதனால தான் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா கர்த்தர் நம்முடைய முடிவு குறித்து கேர் பண்றாரு. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மை குறித்தல்ல, நம்முடைய முடியை குறித்து, மயிரை குறித்தும் அவர் கவலையோட இருக்கிறார். இதை குறித்து சொல்றாருங்க அவரு. அப்ப நம்ம எவ்வளவு பாத்திரம், நம்ம எவ்வளவு மேன்மை. ஸ்தோத்திரம். நீங்க மறித்து விடுவீர்கள், நீங்க கரை சேர மாட்டீங்க என்று நீங்க கலந்துறீங்க. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு தெரியுமா? என்று சொல்லி பவுல் சொல்கிறார், ஒரு மயிரும் தள்ளிந்து விழாதுப்பா, தைரியமா இருப்பா, நீ பத்திரமாய் கரை சேர போறப்பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து 5வது வார்த்தை, 5வது வார்த்தை, கடைசி வார்த்தை. இந்த 5 வார்த்தை தான் அந்த கப்பல்ல தவிக்கிறவங்கள தைரியப்படுத்தி வெளியே கொண்டு வருது. ஸ்தோத்திரம். 5வது வார்த்தை தெரியுமா? என்ன சொல்றாங்க பவுல்? ஸ்தோத்திரம். நான் சேவிக்கிறவர் என்னை தப்புவிப்பார். ஆமென். எந்த வசனம்? 23 வசனம் சொல்லுங்க, படிங்க. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர். ஸ்தோத்திரம். போதும். நான் சேவிக்கிற அப்படின்னு சொல்றார். நான் சேவிக்கிற என் தேவன் எங்களை கரை சேர்ப்பார். சேவிக்கிறவன் என்ன? சேவிக்கிறவன் என்ன? நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற கடவுள் என்னை கரை சேர்ப்பார். ஸ்தோத்திரம். ஆராதிக்கிறோம், கடவுளுக்கு ஜெபம் பண்றோம், பாட்டு பாடுறோம், குடும்ப ஜெபம் பண்றோம், சர்ச்சுக்கு வரோம். இதெல்லாம் என்ன செய்யும்? நம்மளை தப்பிக்க வைக்கும், நம்மளை கரை சேர்க்க வைக்கும். எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க? எதுக்கு சர்ச்சுக்கு வரோம்? என்னை கடவுள் கரை சேர்க்க மாட்டாரா? கடவுள் சர்ச்சுக்கு வந்து பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்றோம், துதிக்கிறோம், தேவனை உயர்த்துறோம், மகிமைப்படுத்துறோம். காரணம் என்ன? அந்த ஆராதனை, அந்த தேவன் என்னை கரை சேர்ப்பார். அல்லேலூயா. அவர் சொன்ன 5 வார்த்தைகள் மூலமாய் இந்த கப்பலிலே தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் கரை சேர்ந்தார்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கு எந்த காற்றினால் நீங்கள் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? உன் கப்பலின் நிலவரம் என்ன? உன் வாழ்க்கை நிலவரம் என்ன? குடும்பத்தின் நிலவரம் என்ன? ஸ்தோத்திரம். அந்த காற்றின்
கொந்தளிப்பிலிருந்து, அந்த காற்றின் பலத்திலிருந்து கர்த்தர் உங்களுடைய கப்பலை கரை சேர்க்க போகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முடிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் கரை சேர்க்கப்படுவீர்கள், நீங்கள் கரை சேர்வீர்கள். ஸ்தோத்திரம். எந்த வல்லமையும் உங்களை அமிழ்த்து விட முடியாது, எந்த வல்லமையும் உங்களை கீழே தள்ளிவிட முடியாது. பவுலின் 5 வார்த்தைகள். அந்த படகிலே பவுல் இருந்தார், அந்த கப்பலிலே பவுல் இருந்தார். அவருடைய சுகபத்திரமாய் கரையை சேர்த்தார். இன்றைக்கு உன் குடும்பத்துல, உன்னோடு கூட, உன் வீட்டுல இயேசு இருக்கிறார். நீங்களும் சீக்கிரத்தில் கரை சேருவீர்கள், நிச்சயமாய் கரை சேர்க்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா.